தொடக்க கல்வியில் மாணவர்களின் இடைநிலை இல்லாத மாநிலமாக தமிழகம் விளங்குவதாக ஆளுநருக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலளித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மாநில வள மையத்தினை அமைச்சர் அன்பில் மகேஷ் இன்று திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பள்ளி மாணவர்களின் இடைநிலை இல்லை என்ற நிலையை தமிழகத்தில் ஏற்படுத்தியுள்ளோம் என தெரிவித்தார். இதற்காக மத்திய அரசை பாராட்டி இருப்பதாகவும் அவர் கூறினார். பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்றும் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். ஆசிரியர் சார்ந்திருக்கின்ற சங்கங்களையும் எங்களுடைய லா டிபார்ட்மெண்ட்டும் எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரிஸ் எல்லாருமே உட்கார்ந்து ஒரு விதமான ஒரு டிஸ்கஷன் நடத்தியிருக்காங்க. எந்த மாதிரி விதத்தில் இவங்க நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டும், யாருமே விட்டு விடாமல். ஏன்னா எல்லாருமே வெறும் பகுதி நேர ஆசிரியரும் ஜஸ்ட் லைக் இதை சொல்லிட முடியாது. அவங்க எல்லாருமே அனுபவம் வாய்ந்தவர்களாக மாணவர்களுடன் எப்படி அணுக வேண்டும் என்பதை அறிந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களை விட்டு விடாமல் அவங்களை நாங்கள் எப்படி எடுத்துவிட வேண்டும் என்பதற்காக சில ஐடியாஸ் நாங்களும் சொல்லியிருக்கோம். சங்கத்தை சார்ந்திருக்கோம்னா சார் மற்ற மாநிலத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு, இப்படி ஒரு ஜியோலாம் வந்திருக்கு, இதையும் நம்ம செஞ்சால் நல்லா இருக்கும் என்று அவங்களுடைய கருத்துக்களையும் சொல்லியிருக்காங்க. ரெண்டையும் சேர்த்து எவ்வளவு வேகமாக அதுக்கான அறிவிப்பை அறிவிக்க முடியுமோ அதை கண்டிப்பாக அறிவிப்போம்.